வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் வந்துட்டு ரொம்ப ரொம்ப புகழ்பெற்ற பல்லாவரம் சந்தை, அதாவது வெள்ளிக்கிழமை நடக்கக்கூடிய மார்க்கெட்டு, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நானும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த மார்க்கெட்டு போய் பார்த்தேன். ரொம்ப வீடியோவில் நிறைய பார்த்துருக்கேன். எல்லா பொருளுமே இங்கே கிடைக்கும்னு சொன்னாங்க. அதனால் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கு வந்து 2 வழி இருக்குது. ஒன்று வந்து பல்லாவரத்துலேருந்து வர அந்த பக்கமும், அப்புறம் ஏர்போர்ட் வழியாக வர அந்த பக்கமும் இருக்குது. இந்த பக்கத்துலேருந்து போகும்போது, ஏர்போர்ட் வழியாக போகும்போது நிறைய இந்த ஃபர்னிச்சர் ஐட்டம் வந்து இருக்கும். அதாவது இந்த சோஃபா, கட்டில், பீரோ, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் இந்த மாதிரி ஐட்டங்கள் வந்து நிறைய இருக்குது. நிறைய இந்த பீரோ, சோஃபா, சேரு, இந்த ரோலிங் சேரு இதெல்லாம் வந்து ரொம்ப கம்மியாக, அதாவது நம்ம வந்து மற்ற இடத்துல வாங்குறத விட கொஞ்சம் கம்மியாகவே இருக்குது. அதுக்கப்புறம் செப்பல், ட்ரெஸ்ஸு இந்த மாதிரி ஐட்டங்கள். அந்த பக்கம் வந்தோம்னா காய்கறி, வீட்டுக்கு தேவையான மளிகை பொருட்கள், அப்புறம் பூச்செடி, அப்புறம் வந்து கோழி, ஆடு, அப்புறம் பெட் அனிமல்ஸ் இது மாதிரி நிறைய வந்து அந்த பக்கத்துலேருந்து வரும்போது இருக்குது. அந்த பக்கம் தான் ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு. இந்த பக்கம் வந்துட்டு கொஞ்சம் பரவாயில்லையா இருந்தது. அதாவது நம்ம இது வந்து பகல் டைமில் தாங்க இது வரணும். அப்போ தான் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். நைட்டில் வந்து கொஞ்சம் லைட்டு கொஞ்சம் வெளிச்சம் கம்மியாக இருந்தது. ஆனால் வந்து மற்ற இடத்துல வாங்குறத விட நிறைய பொருட்கள் வந்து கம்மியாகவே இருந்தது. வீட்டுக்கு தேவையான பாத்திரங்கள்லாம் வந்து அதுவும் நிறைய வந்து இந்த பழைய பொருட்களை தான் வந்துட்டு இங்கே வந்து சேல் பண்ணுறாங்க. இந்த வெள்ளிக்கிழமை பல்லாவரம் சந்தை வந்துட்டு ரொம்ப ஃபேமஸுங்க. நீங்கள் யூடியூப்பில் போட்டு பார்த்தாலே தெரியும். இது வந்து 1800லேருந்து இந்த இந்த சந்தையெல்லாம் வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நானுமே வந்து பார்த்தேன். ரொம்ப நல்லாவே இருந்துச்சுங்க. அந்த இரும்பு கடாய், தோசை தவா அந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பிளாஸ்டிக் ஐட்டம் ஆனால் நிறைய நம்ம பார்த்து நிறைய வாங்கணும். சிலது வந்து நிறைய பழைய பொருட்கள் வந்துட்டு இருக்குது. அப்போ வீட்டுக்கு தேவையான அலங்கார பொருட்களுமே நல்லாவே கிடைக்குதுங்க. இங்கே போய் பார்த்தா நம்ம எதை வாங்கலாம், வாங்கக்கூடாது அப்படிங்கிறது வந்து அவ்வளோ பொருள் இருக்குதுங்க. வீட்டுக்கு தேவையான அந்த ஃபர்னிச்சர் ஐட்டம்லாம் நல்லாவே வாங்கிக்கலாம். அது நல்லா பார்த்து வாங்க தெரிஞ்சவங்க போய் வாங்கும்போது இதுவாக இருக்கும். சிலது வந்துட்டு நம்ம வந்து தெரியாமல் கூட சிலது வாங்கிட்டு வந்துடுவோம். அதனால் நல்லா பார்த்து வாங்கலாம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நல்ல ஜேன்னு கூட்டமாகவே இருந்தது. அதான் டே டைமில் வந்து ஓரளவுக்கு பரவாயில்லையா இருக்கும் போல். அது இந்த பூச்செடி, ஃபிஷ் டேங்க்கு, ஃபிஷ்ஷு, அப்புறம் எல்லா ஐட்டமும் இருக்குங்க. இதுதான் இருக்குது, இதுதான் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. பாக்கி எல்லா ஐட்டமும் அவ்வளோ ஐட்டங்கள் இருக்குது. நம்ம பாட்டை பார்த்துட்டு போகலாம். அப்புறம் இடையில வந்து ஸ்நாக்ஸு வந்து கார்னு அந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் இருந்துச்சு. அதையும் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே ஒன்று ஒன்றா பார்த்துட்டு போயிட்டே இருந்தோம். ஏன்னா இது ஃபஸ்ட் டைம் போகிறதுனால எனக்கும் எந்த பக்கம் பார்க்கறது, எடுக்கிறது அப்படின்னு தெரில. நிறைய பொருள் வாங்கலை. இந்த மளிகை சாமான் மட்டும் கொஞ்சம் வாங்கிட்டேன். அதாவது இந்த கடுகு, உளுந்து, அந்த அந்த மாதிரி ஐட்டங்கள் வந்து எது எடுத்தாலும் ரூ. 20 ரூ. 10 அப்படின்னு இருந்ததா, அந்த மாதிரி முடிச்சு மட்டும் வாங்கிட்டேன். அந்த பொரிக்கிற வத்தல், அப்புறம் வந்து பருப்பு வகைகள் இது மாதிரிலாம் இருந்தது. எல்லாத்தையும் ஒன்று பார்த்துக்கிட்டே அப்படியே போனோம். அது வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு நிறைய கொச்சன்னு கூட்டம் இருந்ததுனால வீடியோலாம் பெருசாக அப்படி எடுக்க முடியல. ஏன்னா எல்லா பொருளுமே எந்த சைடு பார்த்தாலும் ஒரே சோஃபாவாக இருக்குது. அது மாதிரி இருந்ததுனால அப்படியே பார்த்து எடுத்துகிட்டே போனோம். நல்லாவே இருந்துச்சுங்க. நமக்கு வீட்டுக்கு தேவையான பாத்திரங்கள்லாம் வாங்கலாம். அந்த மாதிரி இருந்தது. எத்தனை பேர் இந்த சந்தைக்கு போயிருக்கீங்கன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனலை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இப்போ தான் வந்து விலாக் வந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஷாப்பிங் வீடியோலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருக்குது. இங்கே பாருங்கள் ஃபிஷ்ஷு, இதெல்லாம் வந்துட்டு பழைய பொருட்களுங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நான் பழைய காயின்ஸ்லாம் கூட இருந்துச்சு. என்னக்கிட்டேயுமே வீட்டிலே அந்த காயின்லாம் வச்சுருக்கேன். இதில் வந்து நான் பார்க்காத காயின்லாம் இருந்துச்சு. பழசு நம்ம நிறைய பொருள் வந்து நம்ம பார்க்காத ஐட்டங்களே இங்கே வந்து சேல் பண்ணுறாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஒரு புது வகையான எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்துச்சு. ஏன்னா இந்த சந்தைக்கு வந்து பல்லாவரம் சைடில் தான் இருக்கோம். எப்போவாவது போகணுன்னா அந்த கூட்டத்துக்கு நினச்சிட்டு நாங்கள் போகிறது கிடையாது. எங்கள் வீட்லேயும் கூட்டிகிட்டு போக மாட்டாங்க. ஏன்னா அவ்வளோ கூட்டம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த டைம் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். ஆனால் இது வந்து டே டைமில் போனால் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த பக்கத்துலேருந்து வரும்போது நிறைய செடியெல்லாம் பார்க்கலாம். பூச்செடி, அப்புறம் வந்துட்டு இந்த பெட் அனிமல்ஸு இந்த மாதிரி ஐட்டம்லாம் நாங்கள் அவ்வளோ தூரம் போக முடியல. ஏன்னா போயிட்டே இருக்கோம். அப்படியே லென்த்தாக போயிட்டே இருந்துச்சு. ஆனால் நிறைய ஐட்டங்கள் பார்த்துட்டே போனோம். ஒரு தோசை தவா வாங்கலான்னு பார்த்தோம். ஆனால் அது வாங்கலை. கேட்டுட்டு
அப்புறம் இந்த மளிகை ஐட்டங்கள் மட்டும் கொஞ்சம் வாங்கிட்டு அப்புறம் மெயினாக கருவாடே வாங்க மாட்டோம். அங்கே பார்த்தோன்னே ஒரு ஆசை ஆயிடுச்சு. அதனால கொஞ்சம் கருவாடு வாங்கிட்டு அப்படியே எல்லாத்தையுமே பொறுமையாக பார்த்துட்டே வந்தோங்க. இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். நீங்களும் ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கே தெரியும். எவ்வளோ கவர் பண்ண முடியுமோ அவ்வளோ எடுத்தேன் நான். ஏன்னா நிறைய கூட்டம் இருந்ததுனால அப்படியே பார்த்து பார்த்து எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் வண்டியும் வந்துட்டு இந்த பீரோ கட்டில் இதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறதுனால அந்த டாடா ஏசியும் வந்துட்டு போயிட்டு போயிட்டு வந்துகிட்டே இருந்தது. அதனால் நமக்கு வந்து பெருசாக ரொம்ப கொஞ்சம் இதுவாக இருந்தது. இன்றைக்கி எப்போதும் இப்படி இருக்குமா என்னன்னு தெரில, கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருந்த மாதிரி தான் இருந்தது. அதான் நான் நினச்சது வந்து ரொம்ப ஏன்னா ஈவினிங் டைம் வெயிலெலாம் இருக்காது. அதனால் வந்து நிறைய கூட்டம் வரும் அப்படின்னு நினச்சிட்டு, ஒரு வேளை அந்த காய்கறி அந்த இடத்துலலாம் வந்து நல்லா கூட்டம் இருக்கும் போல். இங்கெல்லாம் அவ்வளோவா பெருசாக அதாவது இருந்துச்சு, ஆனால் ரொம்ப அதிகமாக இடிச்சிட்டு போகிற அளவுக்கு இல்லை இருந்தது. ஆனால் போக 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 நிறைய ஐட்டங்கள் வந்துச்சு. நீங்கள் ஏர்போர்ட் வழியாக வரும்போது இந்த ஃபர்னிச்சர் ஐட்டம் அது ஓரத்துலேயே அங்கேயே வண்டியெல்லாம் போடுறதுக்கு வந்து ரோட்டு ஓரத்துலேயே போட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் உள்ளே போனீங்கன்னா நிறைய ஃபர்னிச்சர் ஐட்டம்லாம் பார்க்கலாம். அப்புறம் வந்து ட்ரெஸ்ஸு, திருப்பூர் காட்டன் ட்ரெஸ்ஸு, அது மாதிரி ட்ரெஸ்ஸுங்க, நைட்டி, சுடிதார்லாம் இருந்துச்சு. பெருசாக நிறைய பார்த்தது வந்து இந்த பாத்திரங்கள் தாங்க. அந்த இரும்பு கடாய், இரும்பு தோசை தவா அந்த மாதிரி ஐட்டங்கள் தான் நிறைய பார்த்துட்டு போனோம். அப்புறம் டூல் கிட்ட அந்த மாதிரி கத்தி, அப்புறம் வீட்டுக்கு தேவையானது அந்த மாதிரி ஐட்டங்களும் நிறையா இருந்துச்சு. அதெல்லாம் நல்லா வேணும்னா அதை பார்த்து வாங்கிட்டு போகலாம். பழைய பாத்திரங்கள் வந்து அவ்வளோ சேல் பண்ணுறாங்கங்க. பழைய பாத்திரங்கள் வந்து அவ்வளோ இருந்துச்சு. அதுவும் வந்துட்டு சேல் பண்ணுறாங்க. அதெல்லாம் வாங்குவாங்களான்னு தெரில, ஆனால் அந்த மாதிரி இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப பாருங்க, சரியான இதுவாக இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள். எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும். லைக் பண்ணும்போது என்னோடய சேனலும் வந்துட்டு ரெக்கமெண்டேஷனில் போகும். அதனால் ஒரு லைக்கும், அப்படியே வந்து இந்த வீடியோ பற்றின ஒரு கமெண்ட்டும் எனக்கு பண்ணுங்கள். முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணி, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்போர்ட் மை சேனல். தேங்க்யூ. எவ்வளோ மரம்